அப்படின்னு போன வாரம் தியானிக்க ஆரம்பிச்சோம். அந்த தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். வாசிகள் பரிசுத்த பவுலடிகளார் பிலிப்பியர் சபையாருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுலடிகளார் அந்த நாட்களிலே அவருடைய அனுபவத்திலிருந்து சொன்ன ஒரு சொல்லி அவர் பதிவு செய்திருக்கிற ஒரு வார்த்தை தான் இது. அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறார். எல்லாம் அப்படின்னா அது ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், சரீரத்துக்கு அடுத்த காரியமா இருக்கலாம், உலக பிரகாரமான வாழ்வா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், சமூக பணிகளா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி, எந்த களமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவர் பேசுகிறார். ஆனால் அவர் தன்னுடைய சுயத்தை நம்பி அப்படி அவர் பேசவில்லை. நான் படித்திருக்கிறேன், எனக்கு ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று அவர் சுயத்தை வைத்து அவர் பேசாம அவர் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் பலவீனப்பட்டவர்களா இருக்கலாம், நீங்களும் நானும் நஷ்டப்பட்டவர்களா இருக்கலாம், உங்களுக்கு எனக்கும் உதவி செய்ய ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம், உலகம் சொல்லுகிறது போல ஏற்ற தகுதி நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்துகிறவர், உங்களுக்கும் எனக்கும் பலம் கொடுக்கிறவர், உங்களையும் என்னையும் தூக்கி நிறுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இயேசுவாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதே போல வேதவசனம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று பேரும் சொல்கிறது. அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நாம ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை நம்பும் போது அவர் நம்மை பலப்படுத்துகிறார். தேவன் நம்மை பலப்படுத்துகிறபடினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு பலம் தருகிறார். அப்ப நம்ம சுயத்துல பலம் இல்லாம, நம்ம சுயத்துல நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும், தேவன் நம்ம கூட இருக்கிறபடினாலே, அவருடைய பலத்தினாலே, அவருடைய கிருபையினாலே நீங்களும் நானும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதுதான் வேதம் உங்களுக்கு எனக்கு சொல்லியிருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் இது. அல்லது தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு மேலான உயர்வான ஒரு வசனம் இது. அவை நீங்களும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் முடியாது என்பது எதுவும் இல்லை. தேவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் சகலத்தையும் செய்து முடிக்க அவர் நமக்கு பலன் தருவார். புரிஞ்சவங்களே சொல்லுங்க. அப்ப தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு, எல்லாவற்றையும் சரியாய் செய்வதற்கு அவர் நமக்கு பலன் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். சரி, அடுத்து நம்ம போன வாரத்தில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் நீங்க வாசிக்கலாம். இது எப்படி தேவன் எப்படி பலப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம படிக்க போறோம். போன வாரத்தில் இந்த பிலிப்பியர் 4:10 அடிப்படையாக வைத்து பல காரியங்களை நம்ம தியானிச்சோம். மோசேயிலிருந்து பல நபர்களை முன்வைத்து தேவன் அவர்களை எளிதமாய் பலப்படுத்தினார் என்றெல்லாம் நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். சரி, இன்றைக்கு பலப்படுத்தப்பட வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவன் எப்படி நம்மை பலப்படுத்துகிறார், அதுக்கு நாம என்ன செய்யணுங்கிற ஒரு சில கலைகளை பார்த்து இன்னைக்கு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எடுத்தவங்க நீங்க வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுலடியார் சொல்லுகிறார். இங்கே தாவீதை குறித்து வாசிக்கிறோம். தாவீதுக்கு ஒரு பெரிய நெருக்கம் உண்டாயிற்று. என்ன நெருக்கம் அப்படின்னா, தாவீது கூட
இருந்தவர்களுடைய சொத்துக்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த நேரத்துல தாவீது கூட இருந்தவர்கள்லாம் தாவீதுக்கு விரோதமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். ரொம்ப நம்பி வந்தோமே, என்ன நடந்துச்சு என்று எல்லாரும் தாவீதுக்கு விரோதமா பேசுறாங்க. நீங்க மோசேயை குறித்து வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய வார்த்தையின்படி அவர் விடுவித்து, பார்வோனோடு பேசி அவரோடு போராடி விடுவித்து அவர் வனாந்தரத்திலே அழைத்து வந்து கொண்டிருக்கிறார். அங்க வரும்போது சாப்பாடு இல்லை அப்படின்னு ஒரு தோன்றின உடனே எல்லாரும் மோசே புறமா தான் பேசுறாங்க. தண்ணி இல்லைன்னா அவர் புறமா பேசுறாங்க. ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். ஆனா அது போதாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இறைச்சி கிடைக்கல என்று உடனே முறுமுறுக்கிறாங்க. இப்பெல்லாம் அவங்க சொல்றது, ஒவ்வொரு பேச்ச கேட்டு நாங்க வந்தோமே, நாங்க எழுத்துல இருந்திருக்கலாமே, அங்க கடலை இல்லைன்னா என்னை கொண்டு வந்தீங்க, இப்படி எல்லாம் அவங்க பேசுறத பாக்குறோம். அந்த நேரத்துல எல்லாம் மோசே செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நேர தேவ சமூகத்துல போய் அங்க விழுந்து அழுவே, இந்த ஜனங்கள் இப்படி பண்றாங்களே என்று அவர் குழம்ப ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, நன்மையை பெற்றவர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், ஏதாவது ஒரு குறைச்சல், ஒரு நஷ்டம், ஒரு பிரச்சனை வந்த உடனே தேவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தேவனை நேரடியா அவங்க கண்ணால பார்க்காத போது தேவனுடைய ஊழியக்காரர்கள் மீது யார் அவர்களை கிறிஸ்துக்குள்ள நடத்தினார்களோ, யார் அவர்களுக்கு வசனங்களை சொன்னார்களோ, யார் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரொம்ப பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடக்கிற ஒரு காரியமாக நம்ம பார்க்கிறோம். அன்றைக்கு இந்த தாவீதுடைய காரியத்திலையும் தாவீது கூட இருந்தவர்கள் எல்லாம் தாவீதாலே வாழ்க்கையை அனுபவித்தவர்கள், தாவீதுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்க. ஆனா இப்ப என்ன போச்சு, அங்க எதிரிகள் வந்து ஒரு காரியம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு எல்லாரும் தாவீது கூட பேசுறாங்க. வேதம் சொல்லி பாருங்க, அவங்க தாவீதை கல்லெறிய வேண்டும்னாங்க. அதான் யோசிச்சு பாருங்க, தாவீது தான் உதவி செஞ்சவர், தாவீது தான் நடத்திட்டு வந்தவர். இப்ப இவங்க மனைவி, பிள்ளைகள், சொத்து சுகங்களால் புறஜாதி மக்கள், அந்நியர்கள், எதிரிகள் வந்து இதுவும் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னு இவங்க எல்லாம் யாரை நினைக்கிறாங்க? தாவீது. அதான் யோசிச்சு பாருங்க, இவங்க ஆக்சுவலி என்ன பண்ணணும்? எதிரிகளும் யுத்தம் செய்ய வேண்டும், அங்க போய் சண்டைக்கு போயிருக்கணும், அல்லது தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். எதையும் செய்யாம இவங்க யாரு மேலதான் பாயிறாங்க? ஞாபகம் இருக்கிறது, சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு நாள், அதாவது வீடு வந்து ராஜேந்திரன் இருக்கிறது, இங்க சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். அவங்க எங்க அம்மா இருக்கிறாங்க. வீட்டுக்கு லேண்ட்லைன்ல ஒரு போன் வருது. ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க என்ன போன் அப்படின்னா, பாஸ்டர் காங்களா இன்னும் வரலையே அப்படின்னா. சரி, வந்த உடனே இன்னாலும் பேசுறேன்னு சொல்லுங்க. நான் போன உடனே எங்க அம்மா சொன்னாங்க, போன் பண்ணாங்க, இந்த நம்பருக்கு பேர் சொன்னாங்க. போன் பண்ணா அவங்க சொன்னாங்க, நீங்க என்ன வசனம் சொல்லிட்டு இருக்கீங்க சர்ச்சில் என்ன? சர்ச்சிலுக்கு வந்த உடனே ஏன் மனைவி என்ன செய்யற அப்படின்னு வந்த உடனே சண்டைக்கு தான் வர்றாங்க. யாரு? சபையிலிருந்து கணவனார் தம்பி என்ன செய்யறாங்க? போன உடனே என்ன செய்யற அப்படின்னு சண்டைக்கு போனாங்களா? இதுக்கு உடனே போன் எங்கதான் வருது? நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த அம்மா வசனத்தை என்ன தெரிஞ்சு முதல்ல புரியல. சர்ச்சில் வந்து அன்னிவாசல பேசுகிறோம், கரங்களை உயர்த்தி கத்தரை ஆராதிக்கிறோம், எல்லாம் செஞ்சுட்டு கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, கணவனத்துல எப்படி நடந்துக்கணும் கூட அடிப்படை அறிவு கூட இல்லை அப்படின்னா சர்ச்சைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? இந்த அம்மா செஞ்சது. இப்ப அந்த ஐயா என்ன கேட்கிறாரு? அவர் சர்ச்சைக்கு எட்டி பார்க்க மாட்டாரு. ஆனா அவர் என்ன கேட்கிறாரு? நீங்க என்ன சொல்லி கொடுக்கீங்க? அவரு நான் பதில் கேட்டேன், நீங்க உங்க மனைவி இவ்வளவு நேரம் கூட இருந்திருக்காங்க, நீங்க என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க? நான் கேட்டேன். அவரு இல்லையா, அவங்க நேரம் வந்து உங்களை பேசுறியா, கொடுக்க நேரம் வந்து பேசுறியா அப்படின்னு. இதுதான் நீங்க இயல்பு. தாவீது இடத்துல அதுக்கு எல்லாம் யோசனை. தாவீது என்ன செய்திருக்கிறாங்க? என்ன செய்வோம்னு ஆலோசனை கேட்கல, ஜெபம் பண்ணுவோம்னு கேட்கல, எப்படி அவங்களை வீட்டுக்கு கொண்டு வந்ததெல்லாம் அவங்க பேசல. எடுத்த உடனே அவங்க செய்யற காரியம் என்ன? தாவீதை கல்லறியணும், இவரை நம்பி வந்தமே, இவன் பின்னால வந்தமே, தாவீதை கல்லறியணும். இப்ப தாவீது செஞ்ச வேலையில பாருங்க, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அப்ப பலப்படுத்தும்
ஒரு பலமும் திடமும் வேணும்னா அது ஆண்டவர் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ஆண்டவர் தவிர நமக்கு திடமும் பலமும் வேற எங்கேயும் கிடைக்கிறதே. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், ஒரு மாதிரி கஷ்டமா வரும்போது, மன வருத்தம் வரும்போது, இந்த அவங்ககிட்ட போனா ஆதரவு சொல்லுவாங்களா, இவங்ககிட்ட போனா ஏதாவது உதவி செய்வாங்களா, நம்ம யோசிக்கிறோம். இதுல என்ன கொடுமை அப்படின்னா, யார் நமக்கு ஆறுதலா இருப்பாங்கன்னு நினைக்கிறோமோ, யார் நமக்கு உதவி செய்வாங்க நினைக்கிறோமோ, அவர்களே நம்முடைய வேதனைகளை கூட்டி விடுகிறார்கள் பல நேரத்துல. நேற்றுக்கு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஐயா என்ன சொன்னார், பாஸ்டர் இவங்க 4 பேர் தான் என் கூட இருந்தாங்க, நான் அவங்களை நம்பி ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னேன், நான் வீட்டுக்கு போனதுக்குள்ள பாருங்க அவர் அங்க சொல்லி அவங்க இந்த பிரச்சனையாகி இப்ப என்கிட்ட பேச மாட்டேங்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லி, இவங்க தான் இதுக்கு காரணம் நினைக்கிறேன் அப்படின்னாரு நேற்று என்கிட்ட. அப்ப நான் அவங்க சேர்ந்துக்குமா, அவங்க 2 பேரும் பேச மாட்டாங்க. அவங்க பேச மாட்டாங்க போது அவங்க மேல ஏன் நீங்க சந்தேகம் பண்றீங்க, உடனே இவரோ அவரோ அப்படின்னு இருந்தாரு. அப்புறம் இந்த பேச்செல்லாம் விடுங்க, நீங்க சொன்னது உண்மைதானே, நடந்தது உண்மைதானே, ஆனால் உங்க வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாத ஆளை எதுக்காக பேசுறீங்க? உங்க கூட ஒருத்தர் இல்லையா, அவங்களை பத்தி எதுக்கு பேசுறீங்க? உங்களுக்கு உரிமை ஆனால் மேல கூப்பிட்டு பேசுங்க, அவங்க இல்லாத மேல பேசக்கூடாது. இப்படி சில காரியங்களை பேசிக்கொண்டு இருந்தோம். அப்பா அவர் சொன்னாரு, பாஸ்டர் என்னதான் சொல்லுங்க, ஜனங்க திருந்தவே மாட்டேங்க. நல்லா கவனிங்க, நீங்களும் நான் என்ன நினைக்கிறோம், இவங்க அக்கா தானே, தங்கச்சி தானே, அண்ணன் தானே, தம்பி தானே, ஆண்டவர் அறிஞ்சவங்க தானே, அந்நிய பாஷை பேசுறவங்க தானே நாம நினைக்கிறோம். ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தாவீது கூட இருந்தவங்க தான் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, கண்டறியணும்னு சொன்னாங்க. சபையில தான் சொல்லி நினைக்கிறேன், ஒண்ணு பாஸ்டர் சரியா இருந்தா விசுவாசிகள் நல்லா இருப்பாங்க, பொதுவான ஒரு எண்ணம். ஆனா உலகத்திலேயே மிகச்சிறந்த போதகர் யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். உலகத்திலேயே சிறந்த தலைவர் அவர் தான், சிறந்த போதகர் அவர் தான், சிறந்த பைபிள் டீச்சர் அவர் தான், வரம் பெற்றவர் அவர் தான், எல்லாத்துக்கும் சிறந்தவர் இயேசு கிறிஸ்து தான். அவருக்கே யாரும் கிடையாது. ஆனா அவர் யூதாஸ் காரியத்துக்கு அவர் தான் பாஸ்டர். சொல்றது புரியுதா? யூதாஸ் காரியத்துக்கும் அவர் தான் பாஸ்டர், பேதுருவுக்கும் அவர் தான் பாஸ்டர். இப்ப பேதுருவை பார்த்துட்டு சீமோனை பார்த்துட்டு நல்ல பாஸ்டரா இருந்தா திருத்திருப்பான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, வேத வசனத்தை நீங்கள் நான் எந்த அளவுக்கு கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறோம் பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிறது. நம்ம போன சபையை வச்சோ ஆராதிக்கிற இடத்தை வச்சோ எதுவுமே இல்லை. சில பேருக்கு என்ன நினைப்போம் அப்படின்னா, பெரிய கூட்டமா இருந்துச்சுன்னா, வெறும் கூட்டமா இருந்தா அது பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கை நினைக்கிறாங்க. ஒருபோதும் இல்லை. கூட்டங்களை நம்பி போனா நம்ம ஏமாந்துதான் போய் விடுவோம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஞாபகம் இருக்கிறது, 6 நாட்கள் சொன்னாங்க, அவர் ஒருத்தர் பிரசங்கியார் வருகிறார், அவர் வந்து இவ்வளோ கூட்டம் வரும், அந்த கூட்டத்துக்கு போவோம் அப்படின்னா ஒருத்தர். நான் சொன்னேன், எருதுமுடி மாரியம்மன் கோயில் வந்து பாரு, அதை விடவா இவரு கூட்டம் வருது. சொல்றது புரியுது? கூட்டம்னு பார்த்தா அங்க வர கூட்டம் அதிகம். அதனால கூட்டத்தை வச்செல்லாம் எதையும் நம்ம மதிப்பீடு செய்ய முடியாது. நன்றாக புரிந்துங்கள், தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். தேவ பிரசன்னம் நம்மத்திலே வெளியரங்கமாக வேண்டும். தேவன் பிரத்யட்சமாய் நம்மளோடு பேச வேண்டும். அதுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவன் பேச வேண்டுமானால் அவர் வசனத்தின் மூலம் மட்டும்தான் பேசுவார். தேவன் பேசுறதெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். அப்ப வேத வசனத்தை நீங்கள் நானும் தியானிக்கும் போது, வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். தாவீது இறக்கப்படுகிறார், தாவீது தனிமையா இருக்கிறார். தாவீது கூட சேர்த்து கொண்டவங்க எல்லாம் யாருக்கு பார்த்தோம்னா, கடன்பட்டவன், குறும்புன்றவன், தள்ளப்பட்டவன், இப்படிப்பட்டவங்க தான் தாவீது கூட இருந்தாங்க. தாவீது அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தார், தாவீது அவனுக்கு வழி நடத்தினார். ஆனா இப்ப அவன் சொல்றான், தாவீது சொல்ற தாவீத கல்லறி. அப்ப தாவீது போய் யார்கிட்ட போய் நியாயம் கேட்க முடியுமா? இந்த பாருங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, யார்கிட்டையும் நியாயம் கேட்க முடியாது. யாருக்கும் போய் காரியங்களை பயந்து கொள்ளவும் முடியாது. இப்ப தாவீது போய் ஒரு ஆள்கிட்ட சொல்றான்னு வச்சுக்கோங்க, மற்றவங்க சிரிச்சுட்டு உடனே போய் சவுண்ட போய் சொல்லிட்டு வருவாங்க. அப்படித்தானே? சவுண்ட போய் சொல்லுவாங்க, சுத்தி இருக்கிற ஆளுகிட்ட மாறி மாறி சொல்லுவாங்க. சொல்லி இங்க வருங்க, தாவீது வந்து பார்த்தீங்களா, தாவீது யாரை நம்பி இருந்தாரோ அவரே கூட இருந்து கல்லறிறாங்க.
தாவீது செய்த ஒரு பெரிய வேலை என்ன அப்படின்னா, நேர தேவ சமூகத்துக்கு போனார், தேவனுக்கு விழுந்தார். ஆண்டவரே, சம்பவம் நடக்குது, என்ன செய்யலாம்? ஆண்டவரிடத்திலே அவர் கேட்க ஆரம்பித்தார். தேவனிடத்திலே அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தேவன் அவரை திடப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. ஆனா சரியா வேத வசனத்தின்படி பார்த்தோம்னா வேதம் சொல்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே வார்த்தை கவனிச்சீங்களா? தன்னை திடப்படுத்திக் கொண்டார் போட்டிருக்கு. ஆவியானவர் வந்து இவர் மேல அமர்ந்து இவர் திடப்படுத்தினார் போடல. கிறிஸ்துவுக்குள்ளாக இவர் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அப்ப என்ன ரகசியம் என்ன? இவர் வேத வசனத்தை யோசிக்கிறார். இந்த வசனம் எப்படி சொல்லுது? இவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன்னு ஜெபிக்கிறார். அப்ப வேத வசனத்தின் அடிப்படையிலேயே தேவ சமூகத்திலே அவர் ஜெபித்து தன்னை திடப்படுத்திக் கொண்டார் எழுதுகிறது. எல்லா நேரத்திலையும் தேவன் வந்து நம்மை திடப்படுத்துகிறது இல்லை. எல்லா நேரத்திலையும் தேவன் வந்து நம்மளை பலப்படுத்துகிறது இல்லை. மாறாக கிறிஸ்துவினுடைய வசனத்தின் அடிப்படையிலே தேவ பிரசன்னத்திலே நீங்களும் நானும் நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னொரு ஐயா ஒரு நாளைக்கு பேசும்போது அவங்க சொன்னாங்க, யோபு சொல்றதை சொன்னாரு. யோபு சொல்றாரு, நான் பேசுறேன்னா உங்களுக்கு தைரியம் இருக்கு, உங்களுக்கு ஆறுதல் இருக்குது, ஆனா பேசுற எனக்கு ஆறுதல் இல்லை இருக்கிறார். சொல்றதை கவனிக்கிறீங்களா? சுத்தி இருக்கிறவங்களுக்கு யோபு பேசும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆறுதல் கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது, தேர்தல் கிடைக்குது. ஆனா பேசுற எனக்கு அது இல்லைங்கிறார். இதுதான் எனக்கு யதார்த்தம். அப்ப நீங்களும் நானும் அங்க போனா அது நடந்துரும், இங்க போனா இது நடந்துரும், இங்க போனா பலம் கிடைக்கும், அங்க போனா பலம் கிடைக்கும், அவங்க கிட்ட போனா அதெல்லாம் விட்டு விட்டு நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகளாய் மாற வேண்டும். தேவ சமூகத்தை நாடுகளாய் மாற வேண்டும். நாம தனிப்பட்ட ரீதியிலே தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது தேவன் உங்களையும் என்னையும் அவர் திடப்படுத்துகிற ஆண்டவர். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டுமானால், தேவன் நம்மை திடப்படுத்த வேண்டுமானால், நாம முதலாவது அடி எடுத்து வைத்து கிறிஸ்துவுக்கு உள்ளாக நீங்கள் நானும் பலப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப எல்லா காரியத்திலையும் தேவன் வந்து திடப்படுத்துகிறது இல்லை, தேவன் வந்து நம்மளை பலப்படுத்துகிறது இல்லை. எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி காரியங்கள் நடக்கிறதும் இல்லை. அப்ப தேவன் உங்களை என்னை பலப்படுத்தணும்னா, திடப்படுத்தணும்னா நாம தேவ சமூகத்தை தேட வேண்டும். சரி, இங்கே அப்ப மற்ற மக்களால் நெருக்கப்பட்ட போது, மற்ற மக்களும் வந்து இவருக்கு எதிராக எழுப்பின போது தன்னை திடப்படுத்திக் கொண்டார். மார்ட்டின் சொல்கிறார், இந்த உலகமே என்னை எதிர்த்து நின்றாலும் கிறிஸ்து என்னோடு கூட இருப்பாரானால் நான் தனி மனிதனாய் இந்த முழு உலகத்தை எதிர்த்து நிற்பேன். அப்ப கிறிஸ்து நம்ம கூட இருந்தாருன்னா போதும், நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய எழுப்பினாலும் நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளாக தைரியமாய் நிற்க முடியும். அப்ப நம்ம வந்து தனியாக இருக்கலாம், தனி குடும்பமா இருக்கலாம், அல்லது ஏதோ நம்ம மற்றவர்களுக்கு முன்னால சாதாரணமானவர்களாய் தெரியலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக, வசனத்திற்குள்ளாக நீங்களும் நானும் இருப்போமையானால் உங்களை என்னையும் யாராலும் தடுக்கவே முடியாது. தேவன் நம்மை திடப்படுத்துகிறவர், தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர், அவருக்குள்ளாக நம்மை அவர் பலப்படுத்துகிற கர்த்தர். அப்ப கடந்த நாட்கள் என்ன நடந்திருந்தாலும் சரி, நமக்கு திடமும் ஒரு பலமும் ஆறுதலும் நமக்கு தேவைன்னு சொன்னா அது கர்த்தரிடத்தில் நமக்கு வருகிறது. நம்ம கர்த்தருக்குள்ளாக நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டியதாக நம்ம இருக்கிறோம். இரண்டாவது காரியம், 2 கொரிந்தியர் பரிசுத்த பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 12ஆம் அதிகாரம் 7 இருந்து 10 வரைக்கும். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இது பவுலடியார் நம்முடைய சொந்த அனுபவத்தை எழுதுகிறார். பவுல் ஒரு மாபெரும் ஊழியக்காரர். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு
தேவனாலே அதிக வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன் பவுலடியார். அதிக பகுதிகள் பிரயாணம் செய்தவருக்கு இவர்தான். வேத புஸ்தகத்திலே அதிக புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அநேக திருச்சபைகள் உருவாவதற்கு காரணமாய் இருந்தவர் இந்த பவுலடியார் தான். இந்த பவுல் சொல்லுகிறார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அல்லது மேன்மை பாராட்ட முடியாதபடிக்கு என்னை குட்டுகிற ஒரு புள்ளிய மாம்சத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளவு சபையை உருவாக்கியாச்சு, இவ்வளவு ஆத்மாக்கள் கற்றுக்குள்ள வந்திருக்காங்க, தேவனோட வல்லமையாய் என்னை பயன்படுத்துகிறார் என்று சந்தோஷப்பட முடியாம அப்படின்னு எழுதுங்க. உயர்த்தாதபடிக்கு, மேன்மைப்படாதபடிக்கு, மேன்மைப்படுத்த முடியாதபடிக்கு அப்ப அவருக்கு ஒரு முள் வந்து அவரை குத்திக்கிட்டே இருக்கான். என்னோட பெரிய ஆள் இல்ல, நீ மேன்மையான ஆள் இல்ல, உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி என்ன செய்யலாம், அவர் ஒரு முள்ளு வந்து அவர் சரீரத்தை குத்திக்கிட்டே இருக்கிறார். இதுக்கு பலவிதமான விளக்கங்களை நம்ம சொல்றாங்க. வேதம் அமைதியா இருக்கிறது, நம்ம பேச தேவையில்லை. ஆனால் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். இவர் இந்த விருப்பத்திலே அவர் பேசும்போது அவர் சொல்றாரு, நீங்க வந்து பிலிப்பியன் சபையாருக்கு அவர் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், அதாவது நான் வந்து நான் குறைச்சனால அப்படின்னு பேசுறேன், உங்களுக்கு சமயம் வாச்சிருக்கோம்னா அவங்க கண்ணை கூட குடிங்க எனக்கு கொடுத்துருப்பீங்க அப்படிலாம் அவர் எழுதுகிறார். இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, அவர் கண்ணுல வந்து வியாதி இருந்துச்சு, அல்ல அந்த கண்ணுல வியாதி இருந்ததுனாலே அவர் அப்படி எழுதுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அவர் சரீரத்தில் கொடுக்கப்பட்ட முள்ளுன்னு ஒரு குற்றம் சொல்லுது. இன்னும் சில பேர் சொல்றாங்க, இல்ல அவர் ஆண்டவர் அறிந்த உடனே அவர் மனைவி அவங்களோடு போயிட்டாங்க. பவுலடியார் திருமணம் ஆண்டவர்கள் அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவங்களுடைய நம்பிக்கை. ஏன் அப்படின்னா அவர் சனகரின் சங்கத்திலே அவர் அங்கத்துல தான் இருக்கிறார். அந்த சனகரின் சங்கத்துல அங்கத்துல தான் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் ஆனவர் மட்டும்தான் அது இருக்க முடியுமா, அதனால அவர் திருமணம் ஆனவர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து என்ன அப்படின்னா, இவங்க சொல்ற கருத்து என்னன்னா, அப்படி இருந்தவர் கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே அவங்க மனைவி போயிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. இதனால 4 பேருக்கு முன்னால அவர் பேசும்போது அவங்க ஆமா பாருங்க அவங்க சொந்த குடும்பமே சரியில்லை அப்படின்னு அவங்க வீட்டுல என்ன செய்றாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க, அவளை குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவர் தன்னை உயர்த்த முடியல, மேன்மைப்படுத்த முடியலன்னு சொல்றாங்க. ஒரு குண்டு சொல்றாங்க கண்ணு பதிச்சிருந்தாங்க, சரீரத்தில் பிரச்சனை இருந்ததுனால அவர் அப்படி சொல்றாரு. கண்ணு சுகமாக்குவாருன்னா உடனே 4 பேர் சொல்றாங்க, முதல்ல ஒரு கண்ணை சுகமாகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு அவரு அது ஒரு முள்னு சொல்றாரு. சில பேர் சொல்றாங்க மனைவிங்கிறாங்க. அப்படி ஏதோ பலவிதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அது இது எல்லாமே அவர்களுடைய புரிதல் தான். ஆனா எது அப்படிங்கிறது வேதத்துல எங்கேயும் சொல்லப்படவில்லை. பவுலடியாரும் அந்த முள்ளு என்ன அவர் சொல்லவே இல்லை. ஆனா அவர் தெளிவா சொல்லுகிறார், அவங்க ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, எனக்கு இடையூறா இருக்கிற, எனக்கு தடையா இருக்கிற, பிரச்சனையா இருக்கிற இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க 8வது வசனத்துல, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு எத்தனை முறை ஜெபம் பண்ணாரா? 3 தடவை. யூத முறைமே இது 3 தடவை அவர் ஜெபம் பண்ணாரா. ஆண்டவரே, முள்ள எடுத்து போட்டுருக்கும்பா, இது எங்களுக்கு வளர்ச்சிக்கு கிடையாது இருக்குது, என் மேன்மைக்கு கிடையாது இருக்குது, உயர்வுக்கு கிடையாது இருக்குன்னு சொல்லி 3 முறை ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொண்டாரா. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரா? அதுக்கு 9வது வசனம், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். அவர் சொல்றது வார்த்தையை பாருங்க, பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். இவர் சொல்றாரு, இந்த புள்ளி எனக்கு இருக்குது, இதை நீக்கி போடுங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் கவனிக்கணும். இது இயேசு கிறிஸ்து பதில் சொல்ற வார்த்தை என்ன? நீக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லல, இல்ல கொஞ்சம் பொறுமையா இருப்பா அப்படின்னு அவர் சொல்லல. மாறாக அவர் ஜெபம் பண்ணது 3 தடவை ஜெபம் பண்ணியிருக்காரு. பவுலடியார் ஜெபம் பண்றாரு, மூத்த ஊழியக்காரர் ஜெபம் பண்றாரு, தேவனாலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனுஷன் அவர் ஜெபம் பண்றாரு. அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்னவா? என் கிருபை உனக்கு போதும். இந்த முள்ளு உனக்கு இருந்தாலும், அல்லது இந்த பலவீனம் உனக்கு இருந்தாலும், அல்லது குடும்பத்திலே இந்த பிரச்சனை உனக்கு இருந்தாலும், அவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு. அப்போ சில காரியங்களை தேவன் உடனே நீக்கி விடுகிறது இல்லை. சில காரியங்களிலே பிரச்சனை நமக்கு இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். அந்த பலவீனத்தை மேற்கொள்ள, அந்த
இல்லப்பா, இது சரியில்லை அப்படின்னு ஒரு வேளை ஜோம் பண்றான்னு வச்சுக்கோங்க. அப்படியா, சரிப்பா, உடனே அவரை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். நீ கவனிக்கணும். ஏனென்றால் சில காரியங்களை தேவன் உடனடியாக செய்வது இல்லை. அதுல ஒன்று, நமக்கு எதிராக இருக்கிற சில பிரச்சனைகள், சில தடைகள், சில புள்ளுகள் இருக்குது. அதுல தேவன் உடனடியாக சில காரியங்களை அவர் செய்வதில்லை. மாறாக அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த பிரச்சனை மத்தியிலே, இந்த பலவீனத்தின் மத்தியிலே, இந்த முள் மத்தியிலே தேவனுடைய கிருபை நாம வாழ்வதற்கு, நம்ம முன்னேறி செல்வதற்கு அது போதுமானது. தேவனுடைய கிருபை உங்களை என்னையும் இந்த பிரச்சனை மத்தியிலே, இந்த பலவீனத்தின் மத்தியிலே, இந்த விதவியின் மத்தியிலே, இந்த வியாதியின் மத்தியிலே, இந்த குழப்பத்தின் மத்தியிலே அது உங்களையும் என்னையும் நடத்துவதற்கு அது போதுமானதா இருக்கிறது. திரும்ப அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார், பலவீனத்திலே என் பலன், என்னுடைய பலம் குணமாய் வளர்ந்தும். உனக்கு பலவீனம் இருக்கலாம், அது சற்று பலவீனமா இருக்கலாம், அது குடும்பத்துல பிரச்சனையா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும். நீ பலவீனப்பட்டிருந்தீங்கன்னா உன்னை பலப்படுத்துகிறது நானு. அப்படி நான் பலப்படுத்தும் போது அந்த பலவீனத்தின் மத்தியிலே நீ தேவனுடைய அந்த பலத்தை, என்னுடைய பலத்தை நீ பூர்ணமாய் புரிந்து கொள்ள முடியுங்கிற ரொம்ப அழகா சொல்றாரு. பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்குங்கிறார். அப்படிதானே தமிழ் போட்டு பூர்ணமாய் விளங்கும் அப்படிங்கிறார். விளங்கும்னா என்ன அர்த்தம்? சுத்தி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, பலவீனப்பட்டவராச்சே, இவருக்கு இந்த கூட இருந்துச்சு, இவருக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, எப்படி இவரால வாழ முடியுது, எப்படி இவரால உயர்த்தப்பட முடியுது, எப்படி இவரால சந்தோஷமா இருக்க முடியுது என்று எப்படியா பரிபூரணமாய், பூரணமாய், நிறைவாய் அது விளங்குமா. அப்போ பவுலடியாருக்கு இந்த முள்ளு இருந்தாலும், அந்த பிரச்சனை அவருக்கு இருந்தாலும், அந்த கஷ்டம் அவருக்கு இருந்தாலும், குழப்பம் அவருக்கு இருந்தாலும், அவன் மத்தியிலே தேவனுடைய பலம் அவர் கூட இருந்ததுனால இவருடைய பலவீனம் அங்கே மறைக்கப்பட்டு அல்லது அங்கே வெளியே தெரியாம ஆகி தேவனுடைய பூர்ண கிருபையினாலே தேவனுடைய பலம் பூர்ணமாக வெளியே விளங்குகிறது. ஆண்டவர் சொல்றாங்க, கர்த்தர் இவரை பலப்படுத்தினார், கர்த்தர் இவரை நடத்தினார், கர்த்தர் இவரை உயர்த்தினார் என்று மற்றவர்கள் மத்தியிலே விளங்குறதுன்னா மற்றவங்களுக்கு தெரியும், மற்றவர்கள் காண்பாங்க, மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்த விதத்திலே தேவன் உங்களையும் என்னையும் பூர்ணமாய் விளங்க பண்ணுகிறவர். அப்ப எந்த பலவீனம் இருந்தாலும் சரி, ஐயோ இந்த பலவீனம் வந்துருச்சே, இந்த பிரச்சனை நடந்துருச்சே, இந்த குழப்பம் நடந்துருச்சே என்று ஒருபோதும் யோசிக்க தேவையில்லை. தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். அவர் பூர்ணமாய் எங்களையும் உங்களையும் அவர் உயர்த்துகிற ஆண்டவர். எல்லாருடைய கண்களுக்கு முன்னால தேவனுடைய கிருபை விளங்கும், தேவனுடைய பலம் விளங்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாம் லிங்கனுடைய சரித்திரம். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவுடைய அதிபராக, ஜனாதிபதியாக இருந்தவர். ஆனா சரித்திரம் சொல்கிறது, அவர் உள்ளூர் பஞ்சாயத்து தேர்தலில் இருந்து அவர் படிப்படியாய் தோற்று கொண்டுதான் இருந்திருக்கிறார். பல முறை அவர் தோற்று இருக்கிறார். அவர் எல்லாரும் கேள்வி கிண்டல் செய்வாங்களாம். ஆனா அவர் ஒரு முறை அவர் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் அலுவலகத்துக்கு போகும்போதெல்லாம் அவர் போய் முதல்ல அதிபர் மாளிகையிலே, அதிபருடைய அறையிலே அவர் அறையை கூட்டி விட்டு அவர் ஜோம் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கு பிறகுதான் அவர் கதவை திறப்பாரு, மற்ற பேரை பார்ப்பாரு. அப்போ அவருடைய உதவியா இருந்தவங்க ஒரு நாள் சொன்னாங்க, இந்த ஆபீஸ்க்கு முதல்ல வர்றாள் நீங்க தான், வேற யாருமே வர்றதில்லை, நீங்க மட்டும்தான் ஆபீஸ்க்குள்ள போறீங்க. ஆனா உள்ள போய் நீங்க யாருடையும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே, யாரு எங்களுக்கு தெரியாம உங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாங்க, எனக்கு முன்னாடி வர்றவர் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் எனக்கு முன்னாடி வந்துடுறாரு, அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் என்னுடைய வேலையை நான் தோக்குகிறேன் அப்படின்னாங்க. அவர் சொல்றாரு, நான் பல தோல்விகளை சந்தித்திருந்தாலும் நான் இன்றைக்கு அதிபராக எல்லாரும் முன்னால உயர்த்தப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு காரணம் நான் நம்புகிறேன், நான் ஆராதிக்கிறேன் இயேசு கிறிஸ்து. அந்த ஆபிரகாம் லிங்கன் தான்
அடிமைத்தனம் என்று அன்னைக்கு இருந்த அந்த கருப்பின மக்களை அடிமைகளா வச்சிருந்தாங்களே, அதை ஒழித்து சட்டம் கொண்டு வந்தவர் அவர்தான். அந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிச்சு மில்லியன் பேர் ஒரு மிஷனரியாக இந்தியாவுக்கு வந்ததுனாலதான் அவர் ராஜா மோகன் ராயை தூண்டிவிட்டு அன்னைக்கு இருந்த அநேக பெங்காலி லீடர்ஸ் எல்லாம் அவர் பேசி அவர்கள் மூலமாய்த்தான் முடக்கட்டை ஏறுதல்ங்கிற சதி பழக்கம் இந்தியாவிலே முறியடிக்கப்பட்டது. இல்லைன்னா இந்தியாவில் என்னதான் இருந்திருக்கும், முடக்கட்டை ஏறுதல் இருந்திருக்கும். இப்படி பலவிதமான காரியங்கள் இந்த தேசத்திலே மாற்றம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய வசனத்தை அறிந்தவர்கள் தான். அப்போ எதெல்லாம் சாபமா இருக்கோ, எதெல்லாம் பாவமா இருக்கோ, எதெல்லாம் பலவீனமா இருக்கோ, எது நமக்கு ஆசீர்வாத குறைச்சலா இருக்கோ, எது நமக்கு வேதனையை கொண்டு வந்திருக்கோ, இது எல்லாம் மாற வேண்டுமானால் அதிலே தேவ பிரசன்னமும் தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்பட வேண்டும். தேவ பிரசன்னத்தில் நீங்களான இருக்கோம்னா, தேவனுடைய வார்த்தைப்படி நீங்களான ஜீவிப்போம் அப்படின்னா தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவார். அப்படி பலவீனத்திலே அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். பலவீனத்திலே பூரணமாய் விளங்கும். தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் நம்மை நடத்துகிறவர். போன வாரம் ஐயா பேசிட்டு இருந்தேன், அவர் ரொம்ப சோர்வா இருக்கார், என்ன இவ்வளவு பலவீனமா இருக்காரு, அவர் நடத்த கூட முடியல. அப்ப அவர் சொல்றாரு, நான் சரீரத்துல பலவீனப்பட்டிருக்கிறேன், ஆனா ஆவியில நான் பலமா இருக்கிறேன். அப்படின்னா ஆவியில பலமா இருந்தா ஓட முடியுமா, என்ன செய்ய முடியும், சரீரத்திலையும் பலம் இல்லை அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நான் முன்னாடி எல்லாம் 1/2 மணி நேரம் தான் பிரசங்கம் பண்ணுவேன், இப்போ 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்றேன், ஏன்னா தேவன் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். அவர் சொல்றார், தேவன் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். அப்ப கர்த்தர் உங்களை என்னை பலப்படுத்துறாருன்னா அது பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு யார் நம்முடைய பலவீனத்தை பார்க்கிறாங்களோ, இன்னைக்கு யார் நம்முடைய கஷ்டத்தை பார்க்கிறாங்களோ, இன்னைக்கு யார் நம்முடைய பிரச்சனையை பார்த்திருக்காங்களோ, யார் நம்முடைய குழப்பங்களை அறிந்திருக்காங்களோ, அவர்கள் மத்தியிலேயே தேவன் நம்முடைய பலவீனத்தை மாற்றும் போது, இந்த பிரச்சனைகளை மாற்றும் போது, கர்த்தர் உங்களை என்னையும் உயர்த்தி வைக்கும் போது, அவங்க கண்களுக்கு முன்னால தேவன் தம்முடைய பலத்தை நம்ம மூலமாக வெளியரங்கமாக்குவார். புரியுதா? ஹல்லேலூயா. அப்ப எந்த இடத்துல பலவீனப்பட்டிருக்கிறோம் நினைக்கிறோமோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த இடத்துல கேவலப்பட்டிருக்கிறோமோ, எந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறோமோ, அந்த இடத்துல தேவன் உங்களை உயர்த்துகிறவர். ஒரு அண்ணன் சொல்லுவாங்க, அடிக்கடி படிக்கிற ஆலோசனை சொல்லுவாங்க, நீ எந்த பாடத்துல வீக்கா இருக்கியோ அதுலதான் ஆண்டவர் ஒண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து வைக்க முடியும். ரொம்ப இதான் சொல்றாரு, எதுல நீ வீக்கா இருக்கியோ அதுல ஒண்ணு கத்தரால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து வைக்க முடியும். என்ன நல்லா படிக்கிறேன், எனக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, இந்த பாடம் நல்லா தெரியும்னு சொல்லி அதுல நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கும்போது மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் நல்லா படிப்பாங்க, அந்த பாடம் அவன் நல்லா வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ எதுல பெயிலாகிட்டு இருக்கியோ, எதுல உனக்கு மார்க்கே வர மாட்டேங்கோ, அதுல தேவன் முன்னால உயர்த்தி வைக்க முடியும். அவனோட ஞானத்தை தர முடியும், அறிவை தர முடியும். அதுதான் தேவனுடைய பலம். ஒரு அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா, அவருக்குள் ஞானம் அறிவுங்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். யாருக்குள்ள? கிறிஸ்துக்குள்ள. கிறிஸ்துக்குள்ள ஞானம் அறிவுங்கிற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறார். இப்ப அந்த கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப ஞான அறிவு எங்க வந்திருக்கு? வசனம் புரியுதா? புரியுதா? கவனிக்கிறீங்களா? ஆண்டவருக்குள்ள ஞானம் அறிவுங்கிற பொக்கிஷங்கள் இருக்குதான். இப்ப அந்த இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்காரு. அப்ப ஞானமும் அறிவும் எங்க இருக்குது? நமக்குள்ள வந்திருக்குது. அப்ப மற்ற எல்லாரையும் விட படிப்புலையா இருக்கட்டும், எக்ஸாம்பிளையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் மேல வரக்கூடியவங்க யாரும் தரணும்? தேவனுடைய பிள்ளைதான் இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைதான் இருக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை அறிந்த இஸ்ரவேலருக்கும் கர்த்தரை அறியாத எகிப்திற்கு இடையில வித்தியாசத்தை உண்டாக்குகிறார். அப்ப எகிப்திற்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில தேவன் வித்தியாசம் காட்டுறார் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் அறிந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் மற்றவர் மத்தியிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை அவராலே காட்ட முடியும். அதை யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்குள்ளே உள்ள போக போறாங்க. செங்கடல் 2ஆய் பிளந்தது. அது வெட்டாந்தரை போல மாறிட்டு, செங்கடல் கடல் 2ஆய் பிளந்து வெட்டாந்தரை போல மாறுது. இஸ்ரவேல் மக்கள் நடந்து போகிறார்கள். ஆனா அவங்க அந்த கரைக்கு போகும்போது
இந்த கரையிலே பார்வோனுடைய கூட்டம் எகிப்தின் கூட்டம் நாங்களும் போகணும் உள்ள இறங்குது. அதே கடல் தான், அதே பிடிக்கப்பட்ட கடல், அதே வெட்டாமரை இருக்கிறது. ஆனா இவங்க உள்ள போன உடனே இவங்க போட்டு மூடி விடுகிறது. எவ்வளவு வித்தியாசம் கவனிச்சீங்களா? அப்ப அவர்களுக்கு எது ஆபத்தாக இருக்கிறதோ அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு சாதகமாய் மாறுகிறது, பாதுகாப்பாய் இருக்கிறது, தப்புவிக்கிற வழியாக அது மாறுகிறது. அப்படி உலகம் எது முடியாதுன்னு சொல்லுதோ, எது ஆபத்துன்னு சொல்லுதோ, எது நடக்காதுன்னு சொல்லுதோ, எது பலவீனம்னு சொல்லுதோ, எதை குழப்பம்னு சொல்லுதோ, எதை தோல்வின்னு சொல்லுதோ, எதை நஷ்டம்னு சொல்லுதோ, அதை தேவன் நமக்கு லாபமாய், தேவன் நமக்கு பிரயோஜனமானதாய், தேவன் நமக்கு பாதுகாப்பானதாய், தேவன் நமக்கு பலம் உள்ளதாய், தேவன் நமக்கு அதை நன்மையானதாய் அவராலே மாற்ற முடியும். அல்லேலூயா. அதனாலதான் இங்கே அவர் எழுதுகிறார், பவுலடியார் எழுதுகிறார், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் நீங்கிரட்டும், இந்த முள்ளு என்னை விட்டு நீங்கட்டும் சொல்லி 3 தடவை நான் ஜெபம் பண்ணேன். ஆனா கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு. அப்ப நீங்க நமக்கு எதிராக என்ன பிரச்சனை இருக்குது, என்ன போராட்டம் இருக்கிறது, என்ன குழப்பம் இருக்குது, இது நீங்கவே மாட்டேங்குது, இதுல மாற்றமே வரலையே என்று எதை நாம நினைக்கிறோமோ அதன் மத்தியிலே நீங்கள் நான் வாழ்வதற்கு தேவன் கிருபை தருகிறவர். எல்லா முட்களையும் தேவன் உடனே நீக்குவதில்லை. எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சில காரியங்களை தேவன் விட்டு வைக்கிறார். அந்த ரகசியம் நமக்கு வெளிப்படையாக புரியவில்லை. ஆனா ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியும், அதன் மத்தியிலையும் தேவன் உங்களை உயர்த்த முடியும். அதுதான் வேதம் சொல்கிறார், சொல்கிறார், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். இது இந்த வழியாக நம்ம கடந்து வரும்போது, இந்த பலவீனத்தின் வழியாக கடந்து வரும்போது இந்த வசனத்தை உடனே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியறது இல்லை. எப்படிப்பா நாங்க இந்த பாடுபடுறோம், இவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம், இவ்வளவு வேதனையில இருக்கோம், நீங்க உங்களுடைய பலம் பூர்ணமா விளங்குங்கிறீங்க, இந்த வார்த்தை சாட்சி கேடால இருக்குது, என் பிரச்சனை பஞ்சமுக்கு இடலால இருக்குது, எல்லாரும் ஒதுக்கீழ வைக்கிறாங்க, நாம யோசிக்கலாம். ஆனா சத்திய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சகல ஜனங்களுக்கு முன்னால பூரணமாய் விளங்க பண்ணுகிறவர். தேவன் தம்முடைய பலத்தை நம்ம வாழ்க்கையில பலவீனப்பட்டிருக்கிற நேரத்துல, முட்களோடு இருக்கிற நேரத்துல தேவன் தம்முடைய பலத்தை பூரணமாய் விளங்க பண்ணுகிற கர்த்தர். அப்ப நீங்களும் நானும் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஒன்றை மறந்து விடக்கூடாது, நம்ம தேவன் சகல பிரச்சனை மத்தியிலையும் நம்மளை பலப்படுத்துகிற ஆண்டவர், நம்மை திடப்படுத்துகிற ஆண்டவர், கொடுக்கிற ஆண்டவர். ஒன்று நம்ம தாவீது குறித்து படிச்சோம், தாவீது அவரே திடப்படுத்திக் கொண்டார். இன்னொன்று தேவன் அவரே நம்மை திடப்படுத்துகிறார். தேவனுக்குள்ளாக நாம திடப்படுத்திக் கொள்ள வேண்டிய காரியங்களும் இருக்கிறது, தேவன் நம்மை திடப்படுத்துகிற காரியமும் இருக்கிறது. ரெண்டு விதமான திடப்படுத்துதலை, ரெண்டு விதமான பலப்படுதலை நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர்கிட்ட சில காரியங்கள் நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சில காரியங்கள் இருக்கிறது. இப்ப பவுலியரை காரியத்தை பார்க்கிறோம், இது நம்ம சுய ஞானத்திலே செய்ய முடியாது, நம்முடைய நீதியை நம்மளால விளங்க பண்ண முடியாது, நம்ம யோக்கியம் சொல்லி நம்ம போய் ஒவ்வொரு ஆளா சொல்லிட்டு தெரிய முடியாது, போய் குற்றச்சாட்டு சாட்டப்படும் போது நாங்க யோக்கியம் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. அல்லது நமக்கு வியாதி இருக்கும் போது இந்த வியாதியை குறித்து பலதமா சொல்லுவாங்க. நீங்க பொதுவா கிறிஸ்தவ வட்டாரத்துல ஒரு தவறான என்ன அப்படின்னா, ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ அப்படிங்கிறாங்க, ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா அவங்க விளைச்சலுக்கு இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சொல்லுவாங்க நரம்புள்ளாத நாட்கள் அதெல்லாம் ஏதாவது பேசுவாங்க. ஆனா சத்திய வசனம் சொல்லுகிறது, யாரு என்ன சொன்னாலும் சரி தேவன் உங்களை என்னை பலப்படுத்துகிறார். அவரை பேசிக்க மாட்டாங்களா? அவர் அவரே குழம்புறார், ஆண்டவருக்கு குழம்புறார், 3 தடவை அவர் செவி கேட்கிறார், ஆனந்தம் கேட்கப்படாத. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி தேவன் உங்களை என்னை உயர்த்துகிறார், தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் நாம கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்பட வேண்டும், நாம கிறிஸ்துவுக்குள்ளாக திடப்பட வேண்டியதாகவும் நாம இருக்கிறோம். ஆறுதலையும் தேர்தலையும் ஆலோசனையும் திடப்படுத்தலையும் தேடி அங்கேயும் ஓட வேண்டியதில்லை. ஓடாதபடிக்கு தேவனுக்குள்ளாக நீங்களும் நானும் நம்ம சார்ந்திருக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அடுத்து எப்படி நம்ம இந்த பலத்தை, இந்த திடத்தை எப்படி பெற்றுக் கொள்வது? எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான்.
காரியங்களை சொல்லி நான் கடந்து போகிறேன். ஒரு 7 காரியம் சொல்லி இந்த நாளுடைய செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது காரியம் தேவனுடைய வார்த்தை தான். நாம நம்மை பலப்படுத்திக் கொள்வதற்கும் தேவன் நேரடியாக நம்ம பலப்படுத்த வேண்டுமானால் வேத வசனம் தான் அடிப்படை. இந்த வேத வசனம் தான் உங்களை என்னையும் வாழ வைக்கும். வேத வசனம் தான் வியாதிக்கு நம்மளை நீங்களாகும். வேத வசனம் தான் அழிவுக்கு நம்மை தப்புவிக்கும். அப்ப இந்த வேத வசனத்தை நம்ம கேட்கலாம், வாசிக்கலாம், வேத வசனத்தை நம்ம தியானம் பண்ணலாம், வேத வசனத்தின்படி நீங்கள் நடக்கலாம். அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில திடம் உண்டாக வேண்டுமானால் முதல்ல தேவையானது தேவனுடைய வசனம். தேவன் வசனத்தை அனுப்பித்தான் சகலத்தையும் செய்கிறார். அப்ப வேத வசனம் தான் நமக்கு மிக 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 முக்கியமான ஒன்று. நீங்க ஆதாரமாய் மத்தேயு 4:4 லூக்கா 4:4 நீங்க வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க. நேரம் இல்லாததுனாலே நான் வேகமாக நான் கடந்து செல்கிறேன். இரண்டாவது காரியம், இந்த வேத வசனத்தை மனப்பாடம் செய்து அதை அறிக்கை செய்ய வேண்டும். வேத வசனம் தான் நமக்கு அடிப்படை. இந்த வேத வசனங்களை மனப்பாடம் செய்து அதை அறிக்கை செய்யணும். சின்ன பிள்ளைங்க பேசுறாங்க, தமிழ் நல்லா வசனம் சொன்னாங்க. இப்பெல்லாம் சின்ன பிள்ளைகள் இருந்து அவங்க எதுக்காக மனப்பாடம் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா, அந்த வசனம் ஒரு நாளிலே அவங்களுக்கு பிரயோஜனப்படும். இங்கிலாந்து தேசத்துல ஒரு பனிமலைக்கு கீழே ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சின்ன பையன் பனி மூடி அவன் இறந்து விட்டானாம். அந்த இறந்த பையன் தன்னுடைய விரலிலே ஒன்றை பிடித்துக் கொண்டாராம். அதுல அவன் ஒரு விரலை பிடிச்சிட்டு கிடந்தான், பனி மூடி கிடந்துச்சான். அப்ப அந்த பையனை தோண்டி எடுத்து எதுக்கு விரலை பிடிச்சிருக்கான், என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லிச்சான், நான் தான் உங்களுக்கு வசனத்தை மனப்பாடம் பண்ண சொல்லி சின்ன பிள்ளைல சொல்லி கொடுத்தேன். 23ஆம் சங்கீதத்தை The Lord is my shepherd அப்படின்னு. அப்ப ஒவ்வொரு வரி சொல்லும் போதும் அந்த 4வது வார்த்தை மை அப்படின்னு வரும். என்னுடைய கர்த்தர் என் அப்படின்னு சொல்ற இதுக்கு அடையாளமாக இங்கிலீஷ்ல 4வது வார்த்தை மைங்கிற வார்த்தையை சொல்லும் போது 4வது வார்த்தை புத்தகம் வரல உறுதியா பிடிச்சுக்கோங்களா அப்படின்னு சொல்லுமா. ஏன்னா எனக்கு அவர் யாரு, மெய்ப்பேர், என்னுடைய மெய்ப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பனி மூடும் போது இவன் அறிக்கைட்டு இருக்கான், அது கர்த்தர் மெய்ப்பேர் அப்படிங்கிற என் மெய்ப்பேர் அப்படின்னு உறுதியா பிடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டா சண்டே கிளாஸ் சொன்ன எல்லாரும் அழுதுட்டாங்களா, அவனுக்கு வசனத்து மேல எவ்வளவு நம்பிக்கை. யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் வேத வசனங்கள் பல நேரங்களிலே உங்களுக்கு எனக்கு பிரயோஜனப்படும். கதை முழு கதை நான் சொல்ல நேரம் இல்லாத அப்படின்னாலே ஆனா புரிந்து கொள்ளுங்கள். வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணுவது ஆபத்து காலத்திலே தேவன் அந்த வசனத்தின் மூலமாய் நம்மை ஞாபகப்படுத்தி நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தி நம்ம தொடர்ந்து நடத்துவதற்கு அது நமக்கு போதுமானதா இருக்கும். அப்ப வேத வசனத்தை மனப்பாடம் செய்ய வேண்டும். அந்த வேத வசனத்தை அறிக்கைகளாக அறிக்கிறது என்னது, சும்மா மனப்பாடமா மெக்கானிக்கலா ஒவ்வொரு வாரமும் சொல்றது அதெல்லாம் சொல்லுங்க. சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம வசனத்தை சொல்லுகிற ஒன்று. வியாதி வருது, சுத்தி வியாதியா இருக்குது. இப்ப கொரோனா போய் இப்ப டைபாய்டு அப்ப டெங்குவா ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு பசுத்துவான ஒரு பொருளை கிடைத்திருக்கார். ஒமிக்ரான் அப்படிங்கிற அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை. ஒமேகா ஆம்பி அப்படிங்கிறதா கடைசி அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ப்ரோ அப்படின்னா அது காலம் அர்த்தம். ஆனா ஒமிக்ரான் அப்படின்னா கடைசி காலம். எந்த புழுங்கி போய் புழுங்கிட்டான்னு தெரியல. அது மூத்த புள்ளிக்காரன் பூரா படிச்சுறாங்க, பார்க்க பண்ணிட்டாங்க வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்ல. ஒமிங்கிற வார்த்தை கிரேக்கத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, ஜெர்மன்ல இருக்குது. அது சின்ன அப்படின்னு அர்த்தம். இப்ப எல்லாருக்கும் தெரியும் ஆமின்னு என்ன அர்த்தம். ஆமிக்காரு ஆமி பஸ் அது என்ன அர்த்தம், சின்ன இல்ல சகல வசதி உள்ளதுன்னு அர்த்தம். எல்லா வசதியும் ஆமி பஸ்ல இருக்கும். ஆமி ஆமி அப்படின்னா அது எல்லா வசதியும் உள்ளதுன்னு அர்த்தம். அதான் கிரேக்க வார்த்தை. அது மாதிரி ஒமேகா அப்படிங்கிறது ஒரு எழுத்து, கடைசி எழுத்து. அவர் ஒமிக்ரான் ஒரு எழுத்து, அவ்வளவுதான். எப்படி எழுத்து நம்மளுக்கு ஆவிக்குரிய வளம். இப்படி சொல்லி சொல்லியே கிறிஸ்தவத்தை கெடுக்கிற ஒரு சோம்பேறி கூட என்ன செய்யுது, நாட்கள் எல்லாத்தையும் நம்ப கூடாது.
கடைசி காலங்கிறது உண்மைதான். ஆனா தவறாய் போதிக்கிறது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அன்னைக்கு அதெல்லாம் பேச எங்கே போயிட்டு சரி, வசனத்தை கவனிங்க. நம்ம முதல்ல வேத வசனம் நமக்கு முக்கியம். அந்த வேத வசனத்தை மனப்பாடம் செய்து அதை அறிக்கையிட சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்திலே நம்ம சொல்லணும். அவ்வளவுதான், நீ ஓச்ச அவ்வளவுதான், இது எதுக்கவே முடியாது, நீதான் கடைசி அப்படின்னு சொல்றாங்களா? நம்ம ஞாபகம், நீ வாழாமல் தலையாமல் கத்த சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி நான் ஒளிஞ்சு போக முடியும்? நான் எப்படி கடைசியா இருக்க முடியும்? வசனம் இப்படித்தானே சொல்லுது. இப்படி சூழ்நிலைக்கு ஏற்றபடி வேத வசனத்தை அறிக்கையிட்டு நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறவர்களாய் முன்னேறி போறவங்களா போகும். கர்த்தர் சொல்றாரு, உன்னை பலப்படுத்துறவர் நான் அப்படிங்கிற. அப்புறம் எப்படி நீங்களால பலவீனத்தில் நிலைச்சிருக்க முடியும்? கர்த்தர் உங்களை என்னை நடத்துகிற ஆண்டவர். சரி, இதுக்கு ஆதாரமாய் சங்கீதம் 119:11, மத்தேயு 10:32, லூக்கா 12:8, ரோமர் 10:10 இதெல்லாம் வீட்டில் வாசித்து பண்ணுங்க. சரியா? மூன்றாவது காரியம், ஆண்டவரை வார்த்தையினாலே பாட்டினாலே அந்நிய பாஷையினாலே ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை துதிக்கணும். நீங்கள் நானும் தேவ பிரசனத்தை அனுபவிக்கணும்னா தேவ பலன் அடிப்படை உபதேசங்கள், ஆரம்ப சத்தியங்கள். அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஆரம்ப சத்தியமே நம்மகிட்ட இல்லை, அடிப்படை உபதேசமே நம்மகிட்ட இல்லை. வசனத்தை நம்ப வேண்டிய நம்மள அநேகர் நீங்க தீர்க்க தரிசனங்கள் சொல்லி ஏதோ கட்டுக்கதைகளுக்கு பின்னால போயிருந்தாங்க. எதையோ நம்பி போய் வாழ்க்கை சீரழிகிறது. அதுல தப்பிக்கணும் அப்படின்னா வேத வசனம் தான் நமக்கு அடிப்படை. சரி, இங்கே அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்னது? கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை எப்படி துதிக்கலாம்? வார்த்தையினாலே பாட்டினாலே அந்நிய பாஷையினாலே கர்த்தரை நீங்களாலும் சோத்திருக்கு ஆண்டவர் துதிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். இது நமக்கு தேவை. அடுத்து நான்காவதாக இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். நம்ம இருக்கிறோம். ஜெபமும் ரொம்ப முக்கியம். வேத வசனமும் ஜெபமும் நமக்கு ரெண்டு கண்களை போல இருக்கணும். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா வேதத்தை மட்டும் வாசித்துப்பாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. இவர்கள் தான் உபதேச குழப்பங்களுக்கு காரணமானவர்கள். இன்னைக்கு நிறைய தவறான உபதேசம் வருது இல்லையா? இதில் நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க, வெறுமனை பையில மட்டும் வாசிப்பாங்க. இவங்களால தான் உபதேச குழப்பங்கள் வருகிறது. இன்னொரு கூட்டம் இருக்குது, இது வேதத்தையே வாசிக்காது, வெறுமனை ஜெபம் ஜெபம் ஜெபம்னு கிடப்பாங்க. இந்த கூட்டம் தான் இந்த தீர்க்க தரிசனம், இந்த சொப்பன கண்டை, கலக்கண்டை, இடைக்கண்டைன்னு சொல்லி இவங்க ஜனங்களை தவறான வழியில் செலுத்துகிற கூட்டம், வெறுமனை ஜெபிக்கிற கூட்டம். ஆனா வேதம் வாசித்து ஜெபிச்சோம்னா வேத வசனமும் ஜெபமும் நம்ம வாழ்க்கையில இணையா இருக்குமானால் நீங்களும் நானும் சரியான வழியில பேலன்ஸாக நம்ம போக முடியும். நம்ம வேத வசனம் நமக்கு வேணும், ஜெபமும் நமக்கு தேவை. கொலோசியர் 4:2 1 தெசலோனிக்கேயர் 5:17 ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஐந்தாவதாக சக விசுவாசிகளோடு ஐக்கியமும் சபை ஆராதனையிலே பங்கு பெறுகிற அனுபவமும் தொடர்ச்சியாக நமக்கு தேவை. நீங்களும் நானும் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தனியாய் எரிகிற தீக்குச்சி அது நினைச்சு நிற்காது. குச்சியில தீ இருக்கும், எரியும், ஆனா ரொம்ப நேரம் தாங்க பிடிக்காது. ஒரு காத்தடிச்சா அணைஞ்சிடும், அது குச்சி தீர்ந்து குச்சி முடிஞ்சு போனாலும் முடிஞ்சு போயிடும். ஆனா அதே இதை இன்னும் நிறைய அங்க இருக்கிற குச்சிகள் கூட பொருத்தி வச்சு பாருங்க, அது பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும். ஒருத்தர் சொன்னாரா, ஒரு அடுப்புல நெருப்பு எரிந்து கொண்டு இருந்ததா. இப்போ தீய அணைக்கணும், ஆனா தண்ணி ஊற்றி அணைக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாரா. ஒரு பக்கம் நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது, நிறைய இன்னொரு சைடுல எரியாத கட்டைகள் இருந்துச்சான். இப்ப மூளை இருக்கிற எரியிற கட்டையை உருவிட்டாங்க அவர், அவ்வளவுதான். இப்ப இங்கிட்ட அந்த பக்கம் தீ போக. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் சேர்ந்து இருக்கும் போது மாத்திரம்தான் கர்த்தருக்காக பிரயாசிக்க முடியும், கர்த்தருக்குள்ளாக வாழ முடியும், நம்முடைய விசுவாசம் வளரும். ஐக்கியம் சரியில்லைன்னா மற்றவங்களோட கிறிஸ்துவோட நெருங்கி வாழன்னா நாம வளர முடியாது. ஐக்கியம் முக்கியம். அதே மாதிரி சபை ஆராதனை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்து விட
விடக்கூடாது. நான் பேசுறதெல்லாம் வெறும் ஆலோசனை சொல்லல, எல்லாம் வசனம் கண்டிப்பா பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க வசனத்தை வாசித்து கொள்ளுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20 25, 24, 25. எபிரேயர் 10, 24, 25. ஆறாவதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் யாக்கோபு 4:7, எபேசியர் 6:11. அதான் வரிசையாக வீட்டை வாசித்து கொள்ளுங்க. சர்வாயுத வர்க்கம் நமக்கு தேவை. அதே விசுவாசம், அப்புறம் நிறைய இருக்கிறது. சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஏழாவதாக மற்றவர்கள் மத்தியிலே நீங்கள் நான் சாட்சியாக இருந்து மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளாக நடத்த வேண்டியதாக இருக்கிறோம். நீங்கள் நானும் சாட்சியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கல. கர்த்தர் உங்களை என்னையும் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்காம இருக்கலாம். ஆனால் முழு நேர சாட்சிகளாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நம்ம இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல தேவனுடைய சாட்சியாக, முழு நேர சாட்சியாக தேவன் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவித்து அவர்கள் தேவனுடைய இடத்துல வருவதற்கு ஒரு கிரியாமுக்கியாக, ஒரு கேட்டலிஸ்டாக மாற வேண்டும் என்று தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். இதை குறித்து நம்ம அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். நிறைய வசனம் இருக்கிறது. இந்த 7 காரியமும் ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கையில ரெகுலரா இருக்குமானால் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம பலப்பட முடியும். கிறிஸ்துவுக்குள்ளாக திட்டமாய் நீங்கள் நான் வாழ முடியும். தேவன் பலிபீட நேரத்திலே அவர் நம்மை பலப்படுத்துவார். சில நேரங்களில் நாமளாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை திடப்படுத்திக் கொள்ள முடியும். அவர் இந்த 7 எது லேக்கா இருந்தாலும், எது குறைச்சப்பட்டாலும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை தான். ஆகவே நாம நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்து நம்மை பலப்படுத்தும்படி மீண்டுமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் பண்ணுவோம். எல்லா தேவ சமூகத்தில் அப்படி எழுந்து இருக்கலாம். நம்முடைய தேவன் நல்லவர். அவருடைய வார்த்தைகளும் அவருடைய சத்தியங்களும் ஒருபோதும் மாறாதவைகள். அந்த ஆண்டவர் கடவுளே நம்ம அப்படியே அர்ப்பணம் செய்யலாம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படிக்க, பவுலடியாரை பலப்படுத்துகிற தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படிக்க, பவுலடியாரையும் தாவீதையும் பலப்படுத்துகிற தெய்வம் நம்மை பலப்படுத்தும்படிக்க, இன்னைக்கு நாம சில காரியங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சில காரியத்திலே தேவனே நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம தேவை எதுவா இருந்தாலும் சரி, அவருடைய கருத்தை விட்டு கொடுக்கலாம். அவர் நம்ம சரியாய் செம்மையாய் நடத்திருக்க